ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நிர்மலா சீதாராமன் அவர்களை கூட்டு வெளியே வந்துருச்சு அப்படின்னு போட்டு உடைச்சிருக்கிறாரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். ஏன் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை கொடுத்த நீங்க கம்மி பண்ணுங்க. நீங்க ஊக்கத்தொகை கொடுக்கறதுனாலதான் அவங்க உற்பத்தி அதிகப்படுத்துறாங்க. சோ இங்க நெல் உற்பத்தி அதிகரிக்க கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஊக்கத்தொகையை கொடுக்கறத முதல்ல நிப்பாட்டுங்க சார் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாடு அரசுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. இந்த கடிதத்தை குறிப்பிட்டுதான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதை ஓப்பனா உடைச்சிருக்காங்க. இதற்கு பதிலடி கொடுக்கிற விதமா நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு விளக்க கடிதத்தை என்ன பண்ணிருக்காங்க எழுதியிருக்காங்க. இந்த விளக்க கடிதத்துல நான் ஒன்னும் தப்பா சொல்லல, நான் ஒன்னும் தப்பா செய்யல, முதல்வர் ஸ்டாலின் தான் அவதூறு பரப்புறாரு அப்படின்னு ரூட் அப்படி திருப்பி விட்டுருக்காங்க. ஆனா நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏங்க இப்படி சுத்தி வளைச்சு சொல்றீங்க, என் மேல தப்பு உங்க மேல தப்பு இல்ல அப்படின்னா அந்த கடிதத்தையே நீங்க ரிலீஸ் பண்ணிருக்கலாமே, இதுக்கு எதுக்கு ஒரு விளக்க கடிதத்தை எழுதுறீங்க அப்படின்னு போட்டு உடைச்சிருக்கிறாரு. ஆமாங்க, கரெக்டுங்க. முதல்வர் ஸ்டாலின் சொல்ற மாதிரி அந்த அம்மா எழுதின கடிதத்தை வெளியிட்டு இருந்தாலே தெரிஞ்சிருக்குமே முதல்வர் போய் சொல்றாரா இந்த அம்மா போய் சொல்றாங்கன்னு. எதுக்கு இவங்க இப்படி சுத்தி வளைச்சு இப்படி ஒரு பொழிப்புரைய சொல்லணும் அப்படின்னு பலரும் கேள்வி கேட்கிறாங்க. உண்மையா இது கேட்க வேண்டிய ஒரு கேள்விதான். ஏன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்றது உண்மையா இருந்தா இவங்க எழுதுனாங்கல்ல ஊக்கத்தொகை கொடுக்க கூடாதா கொடுக்கணுமா அப்படின்னு இவங்களே வெட்ட வெளிச்சமா இவங்க தமிழ்நாடு அரசுக்கு எழுதின கடிதத்தை வெளியிட்டு இருந்தாலே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு தான் பார்க்கப்படுது. எப்படியா இருந்தாலும் விவசாயிகளை இங்க தடுக்கிறாங்க, விவசாய உற்பத்திகளை தடுக்கிறாங்க, மாற்றாந்தாய் போல தமிழ்நாட்டுக்கு இவங்க வஞ்சிக்கிறாங்கள பார்த்தா விவசாயிகளுக்கும் சேர்த்து வஞ்சிக்கிறாங்க. தேர்தல் டைம்ல இப்படி செயல்படுறீங்களே இது உங்களுக்கே நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்க வேண்டியது. தேர்தலுக்கு முன்பாகவே விவசாயத்தை எந்த அளவுக்கு அடக்கணும் ஒடுக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள பாஜக இருக்குது. நாளை பின்ன இவங்க ஆட்சிக்கு வந்துட்டா விவசாயமே இல்லாம போயிருமோ அப்படின்ற ஒரு அச்சமும் இங்க காணப்படுது. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.